கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. கரூர்ல செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயுடைய பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியானாங்க. மேலும் 110 பேர் காயமடைந்தாங்க. இந்த நிலையில நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அறிவித்த விஜய் 3 நாட்களுக்கு பின் காணொலி மூலமா அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட நேர்ல வந்து சந்திப்பேன் கூறினாரும் சந்திக்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதால தாவேகா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறியதோட விஜயுடைய காணொலி காட்சி மூலம் பேச வச்சாரு. அப்போது விஜய் அனைவரையும் சென்னைக்கு நேர்ல வரவழை உங்களை விரைவிலேயே சந்திப்பேன் தெரிவிச்சிருந்தாரு. அதன்படி தாவேகாவினர் தங்களது கார்கள்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியா சென்று அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்திருக்காரு. சென்னை மாமல்லபுரத்துல திங்கட்கிழமை காலை விஜய் தலைமையில நடைபெறும் சந்திப்பு நிகழ்ச்சியில கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதல் கூற உள்ளாரு.